ஹலோ மக்களே, வெல்கம் டு சென்னை அஸ்ட்ராலஜி. இன்றைக்கி வீடியோவில் மிதுன ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகுது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த குரு பெயர்ச்சி மிதுன ராசிக்கு பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் ரெண்டுமே கலந்து தாங்க இருக்க போகுது. ஸோ பாசிட்டிவ்ஸ் என்னென்ன, நெகட்டிவ்ஸ் என்னென்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். வேலை உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு அடுத்த ஒரு வருஷம் வேலை பலு அதிகரிக்குங்க. சனி வேறு உங்கள் ராசிக்கு 10வது இடத்துல இருக்கார். ஸோ வழக்கத்துக்கு அதிகமாக உங்களுக்கு வேலையை தள்ளுவாங்க மேனேஜ்மெண்ட். ஸோ எல்லாத்தையுமே பல்ல கடிச்சிக்கிட்டு இந்த ஒரு வருஷம் வேலை பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரமோஷன், பதவி உயர்வு எல்லாமே கிடைக்குங்க. ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஆளாக மாறிடுவீங்க. யார் எது சொன்னாலும் ஈஸியாக ஹர்ட் ஆகிடுவீங்க. ஸோ அதை மட்டும் பண்ணாதீங்க. யார் என்ன சொன்னாலும் உங்கள் அம்மா, அப்பா, அண்ணன், தங்கச்சி, இல்லை கணவன், மனைவி யார் எதை சொன்னாலும் ஈஸியாக எடுத்துக்கோங்க. ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கோங்க. அதை மனசுக்குள்ளே எடுத்துக்கிட்டு ஹர்ட் ஆகாதீங்க. ஹர்ட் ஆனீங்க அப்படின்னா உங்கள் மென்டல் ஹெல்த்து தான் போகும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஹர்ட் ஆகிட்டு யாரோடையும் சண்டை போடாதீங்க. வீண் வாக்குவாதத்துலேயும் ஈடுபடாதீங்க. ஒதுங்கி போயிட்டீங்க அப்படின்னா உங்கள் மென்டல் ஹெல்த்துக்கு நல்லது. புதுசாக ஏதாவது கோர்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பண்ணலாம். இந்த ஒரு காலகட்டம் உங்கள் க்ரியேட்டிவிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ உங்கள் க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் ஏதாவது கற்றுக்கிட்டு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம். உங்கள் குழந்தைகளிடையே இருந்த பிரச்சனையெல்லாம் சரியாகும். உங்கள் குழந்தைகிட்ட இவ்வளோ நாள் சண்டையாகவே இருந்துச்சு, நான் சொல்கிறத என் பசங்க கேட்கவே மாட்டாங்க, நான் ஒரு ரூமில் இருந்தால் அவங்க ஒரு ரூமில் இருப்பாங்க, அவங்களோட நான் டைமே ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னா அந்த நிலைமை மாறி அவங்களோட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, வெளியே போகிறது, ஷாப்பிங், அவுட்டிங் இதெல்லாம் பண்ணுறது, இந்த மாதிரி நிலைமை மாறும். இவ்வளோ நாள் உங்களுக்கு லவ் செட் ஆகலை, நீங்கள் மிதுன ராசிக்காரங்க அப்படின்னா இப்போது ட்ரை பண்ணிங்க அப்படின்னா லவ் செட் ஆகும். அது மேரேஜாக மாறுறதுக்கும் ஃப்யூச்சரில் சான்சஸ் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். அவங்களுக்கு இந்த க்ரியேட்டிவான சப்ஜெக்ட்ஸ் மேக்ஸு, ஃபிசிக்ஸ், பயாலஜி இதெல்லாமே நல்லா வரும். அவங்க அறிவை பயன்படுத்தி நல்லா மார்க்ஸ் எடுக்கலாம். 7வது இடத்த குரு பார்க்கறதுனால கணவன் மனைவிக்கிடையே இவ்வளோ நாள் பிரச்சனை ஏதாவது இருந்ததுன்னா அது எல்லாமே சரியாயிடும். ஸோ கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஸ்மூத்தான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். பட் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து தான். ஏன்னா குரு பலன் வரல. பட் குரு 7வது இடத்த பார்க்கறதுனால கணவன் மனைவிக்கிடையே ஒரு புரிதல் இருக்கும். இவ்வளோ நாள் அது இல்லை அப்படின்னா அது இருக்கும். பிஸ்னஸ் பார்ட்னரோட ஒரு நல்ல புரிதல் இருக்கும். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கூட்டு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னரோட நல்ல புரிதல் இருக்கும். அதே மாதிரி சமூகத்தோடையும் ஒரு நல்ல இணக்கமான புரிதல் இருக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில். இதுவும் குரு 7வது இடத்த பார்க்கறதுனால. பிஸ்னஸ் வெளிநாட்டில் பண்ணுறீங்க, உங்கள் பிஸ்னஸ்க்கும் வெளிநாட்டுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, அப்படி இல்லைன்னா வெளிநாட்டிலே எனக்கு பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னீங்கன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. பிஸ்னஸ்லேருந்து பல மடங்கு லாபம், பிஸ்னஸ் பார்ட்னரோட ஒத்துழைப்பு எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. திரும்பவும் சொல்கிறேன், உங்கள் பிஸ்னஸ்க்கும் வெளிநாட்டுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னா தான் இது அப்ளிகபிள். உள்ளூரில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இது அப்ளிகபிள் கிடையாது. ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது முக்கியமாக வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடுத்த ஒரு வருஷம் ரொம்பவே நல்லாயிருக்கு. நீங்கள் லோனுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா லோன் கிடச்சிரும். உங்கள் வீட்லேயும் ஓகே சொல்லிவிடுவாங்க. நீங்கள் யூனிவர்சிட்டிஸ்க்கு அப்ளை பண்ணிங்கன்னா அட்மிஷன் ஈஸியாக கிடச்சிரும். ஸோ ஆன்போர்டிங் ப்ராசஸ் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ எதை பற்றியும் கவலைப்படாமல் ப்ரொசீட் பண்ணுங்கள். நீங்கள் வெளிநாட்டில் போய் தாராளமாக படிக்கலாம். உங்கள் அப்பாவோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அடுத்த ஒரு வருஷத்துக்கு 9வது இடத்துல ராகு வந்தாலும் குரு பார்க்கறதுனால ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அது எல்லாமே சரியாயிடும். ஸோ நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலை பலு ரொம்ப அதிகமாக இருக்குங்க. சனி வேறு ராசிக்கு 10வது இடத்துல இருக்கார். வேலை, பிஸ்னஸ் நீங்கள் எது பண்ணாலுமே இவ்வளோ நாள் உழைச்சிட்டு இருந்ததை விட இப்போ ஒரு 2 மடங்கு உழைக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு டைமே இருக்காது சுத்தமாக. கொஞ்சம் ஃபைனான்ஷியல் லாஸஸ் இருக்கலாம். திடீர்னு எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது செலவுகள், திடீர்னு ஏதாவது ஒரு பெரிய செலவு வர்றது, காசு கையில் தங்காமல் செலவாயிடுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வரலாம். அப்புறம் ரொம்ப சென்சிட்டிவாக நீங்கள் ஆகிடுவீங்க. உங்கள் மென்டல் ஹெல்த் அஃபெக்ட் ஆகிறது. ஸோ இந்த மாதிரியான நெகட்டிவ்ஸ் இருக்குதுங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்க சொந்த நாட்டை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்கிற சூழ்நிலையும் ஏற்படலாம். ஸோ இதெல்லாம் உண்மைன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதெல்லாம் தாங்க நெகட்டிவ்ஸ். ஸோ மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் ரெண்டுமே கலந்தது தான் இந்த குரு பயிற்சி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக
சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த சேனலுக்கு. ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.